ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரிசி தாங்க. இது என்னென்னா தூய மல்லி அரிசி. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழுப்பு கலராகவும் நம்ம சாதாரண சாப்பாட்டு ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாப்பாடு ஆக்குனீங்கன்னா அப்படி மல்லிப்பூ கலர் மாதிரி அப்படி ஒரு கலராக இருக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாதம் செய்ய போகிறோம். சாதம் வந்து குக்கரில் எல்லாம் செய்யாதையே முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு ஆக்கிற சாதத்தை வந்து நம்ம வந்து குக்கரில் செய்யாமல் பானையில் வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அரிசி வந்து இதில் வந்து இல்லாத சத்துக்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த அரிசி வந்து சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து நரம்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது வந்து சுகரு, ப்ரெஷரு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கிறதுனால இந்த அரிசியை வந்து நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. இது வந்து அரிசி கடையில எல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் வந்து தமிழ் மருந்து கடையில் அந்த மாதிரி கேட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதனோட பயன்கள் நிறைய இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நான் இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1/2 கிலோ அரிசி வாங்கியிருக்கேன். இந்த சாதத்தோட கஞ்சி சொல்கிறோம்ல, பழைய சாதம், அது மிச்சம் இருந்தாலுமே அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நீராகாரம்னு சொல்லுவோம்ல, அது வந்து அப்படி குடிக்கும்போது நம்மளுக்கு இளநீர் எப்படி குடித்தோம்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் அதனால் சாதம் அன்னைக்கு கூடவே தான் நான் இருக்கிற அப்படியே 1/2 கிலோ அரிசியுமே போடுறேன். போட்டு மிச்சம் இருந்தால் நாளைக்கு நம்ம சாதம் பழைய சாதமாக சாப்பிட்டுக்கலாமே அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போட போகிறேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம தாராளமாக ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு செய்யும்போது தான் நல்லா வெந்து வரும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம சாப்பாட்டு அரிசியை விட இது கொஞ்சம் கூடுதலான டைம் தான் எடுத்துக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அரிசி? அது சாதம் வெந்து வரும்போது பார்த்தா ரொம்ப பியூர் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் இன்னைக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு. வாங்க, இன்னைக்கு இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நான் வந்து சாதா பானையில் தான் வச்சு வடிக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. இதை வந்து வடித்த கஞ்சியை நம்ம சாப்பிடும்போது ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதையும் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த அரிசியை நீங்களும் வாரத்தில் தினமும் சாப்பிட முடியலை அப்படின்னா கூட ஒரு 2 தரமாவது சாப்பிட முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக நம்ம இன்றைக்கி என்ன குழம்புனா சாம்பார், ரசம், நம்ம வத்த குழம்பு வைக்கிறோம், அதே மாதிரி நம்ம காரக்குழம்பு, இது மாதிரி எது கூட்டு பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா இது நான் சாதா ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் அவ்வளவு சத்துக்கள் நிறைய இருக்குது. ஓகே, வாங்க இதை நான் கழுவிட்டு நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நான் இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வைக்கிறேன். சாதாரணமாக நான் இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வைக்கிறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த அரிசி இருந்ததுனால இந்த அரிசியை போட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். வாங்க இந்த அரிசியை வச்சு அந்த சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு சாதம் வடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நான் இப்போ ஊற வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்ப்போம். நான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியுமே ஊறி முடித்தோடனே தண்ணியுமே நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உழவு எப்போவும் போல் நம்ம உழவு பொம்பளை அரிசி பானையில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அடுத்து சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். வைக்கிறேன். இது எப்படி வேகும்? அரிசி பழைய அரிசியா, நிறையா சோறு வருமா, இது எதுவுமே நம்மளுக்கு சாதம் எப்படி வருங்கிறது தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வைக்கிறேன். ஆனால் இவ்வளவு இது வந்து கொஞ்சம் கூட தான் வேகும். பரவாயில்ல, முக்காது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த பாத்திரத்தில் வைக்கிறேன். நான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போட போகிறோம். இப்போ தான் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகணும் இல்லையா? அதனால கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோட நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா அவ்வளோ கொதித்த உடனே நான் அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு நல்லா உங்களுக்கு வெந்துட்டு வருது. பாருங்கள் எப்படி வெந்து வருது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூர் வெயிட்டாக இருக்குது இல்லையா? இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்தோடனே நான் காமிக்கிறேன். பாருங்கள், இன்னும் விதையாக தான் இருக்குது.
இந்த அரிசி எப்படி வெள்ளையா இருக்கு, தூய மல்லின்னு பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல கலராக இருக்குது. இன்னும் வேகலை. வெந்த உடனே நான் எப்படி இருக்குன்னு நான் வடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கூடவே டைம் ஆகுது. இந்நேரம் என் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால், எங்கள் வீட்டு அரிசியாக இருந்தால் வெந்திருக்கும். இந்த அரிசி இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துக்குது. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை மாற்றி மாற்றி வைக்கிறேன். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சா லேசாக கொதிக்குதா, அதனால கொஞ்சம் கூட்டி வச்சு நான் கொதிக்க வச்சு இப்படி மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். அதனால நம்மளுக்கு சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்கா, நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நான் சோறை கவுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சோறை கவுத்துடலாம். இந்த தண்ணியை, வடித்த கஞ்சி தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையும் நம்ம சாப்பிட்றலாம். சோறு கவுத்துட்டேங்க. இப்போ இந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம். பாருங்க, சூப்பராக இருக்குது. தூய மல்லி அரிசிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அரிசி எவ்வளவு பியூர் ஒயிட்டாக இருக்குது பற்றியெல்லாம், மல்லிப்பூ ஒயிட்டு மாதிரியே இருக்குது. சாப்பாடு நல்லா குழையெல்லாம் கிடையாது, நல்லாவே வேக வச்சு நான் எடுத்துட்டேன். இதில் நம்ம என்ன சாப்பாடு வேணாலும், என்ன குழம்பு காயெல்லாம் நம்ம எப்பவும் போல் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் இதுக்கு இன்றைக்கி சுண்டல் குழம்பு தான் வச்சுருக்கேன். கொண்டக்கடலை குழம்பு குருமா மாதிரி வச்சுருக்கேன். அதை தான் வச்சு சாப்பிட போகிறேன். அப்பளம் வச்சு நம்ம எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தூய மல்லி அரிசி எவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வாரத்தில் 2 நாள் மட்டுமாவது சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இது வடித்த கஞ்சி. இதை நம்ம சூடு பண்ணி உப்பு போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி சாதம் மீதம் இருந்தாலும் இந்த கஞ்சி வச்சு மறுநாள் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது.